ஒளிப்பதிவாளர் மரியாதைக்குரிய அருளரசு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்களே, இந்த மாவட்டம் முழுக்க இந்த பரிசு தொகை ஏறத்தாழ 162 கோடி ரூபாயை நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முதன்முறையாக அதை கையாண்டு அதை அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு வங்கிகள் மூலமாக பெற்று தொடக்க சங்கங்கள் மூலமாக கூட்டுறவு சங்கங்களுக்கும் அதை போய் சேர்த்து என்ற பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய மேலாண்மை இயக்குனர் சந்தானம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரர் கலாநிதி அவர்களே, துணை மேயர் பூபதி அவர்களே, இந்த பகுதியினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராணா ஆனந்த் அவர்களே, இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் பருதி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் டாக்டர் மாயவன் அவர்களே, மேற்கு நகர கழகத்தினுடைய செயலாளர் நல்லிப்பாளையம் சிவா அவர்களே, மாவட்ட வழங்கல் அலுவலர் அவர்களே முருகன் அவர்களே, மற்றும் ஐடி விங்கை சேர்ந்த சித்தார்த் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புங்கிறது 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 3000 இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்ந்திட இந்த பொங்கல் தொகுப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே குறிப்பிட்டது போன்று நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 976 கடையில இதை கொடுக்குறோம். எத்தனை குடும்ப அட்டைதாரர்கள்னு பார்த்தா 5,40,000 மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இதில் பயன்பெறுகிறார்கள். இந்த ரொக்க பணம் மட்டும் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா 3000 ரூபாய். நம்ம மாவட்டத்துல ஏறத்தாழ 162 கோடி ரூபாய் நம்முடைய புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அதை கையாண்டு இன்றைய தினம் அதை வெற்றிகரமாக கொண்டு போய் ஒவ்வொரு தொடக்க சங்கங்களுக்கும் இந்த 162 கோடி ரூபாயை சேர்த்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த திட்ட செலவு நமது கரும்பு உட்பட பச்சரிசி உட்பட நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் திட்ட செலவானது 168 கோடியே 9 லட்சம் ரூபாய் இந்த நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுக்கான இந்த பரிசு தொகுப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொங்கல் என்பது தமிழர் திருநாளாகும். நம்முடைய பாரம்பரியமான திருவிழாவில் இந்த பொங்கல் பண்டிகை முதன்மையான ஒரு திருவிழாவாகும். இதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட முதலமைச்சர் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை நமக்கு அளித்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான அரசாங்கம், பெண்களுக்கான திட்டங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கமாக புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை என்று ஒவ்வொரு திட்டமாக பெண்களை சார்ந்து இந்த அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கிறது. இப்போது கூட இந்த ரேஷன் கடையில 65 வயசுக்கு மேற்பட்டு வந்துட்டா அவங்களுக்கு வீடு தேடியே போய் ரேஷன் பொருளை கொடுக்குறோம். அதுக்கு பேர் தாய் மாணவர் திட்டம்னு பேர். அப்புறம் நம்ம முதலமைச்சருடைய மகத்தான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை. விடுபட்டு போனவங்களுக்கு இப்ப தரம் மகளிர் உரிமை தொகை 1000. இதெல்லாம் இல்லாம 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில படிச்சுட்டா 12ஆம் வகுப்புக்கு மேல எந்த கல்லூரிக்கு சென்றாலும் சரி, தனியார் கல்லூரிக்கு சென்றாலும் அரசு கல்லூரிக்கு சென்றாலும் புதுமை பெண் திட்டத்துல மாசம் 1000. பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க, பசங்களுக்கும் 1000. இந்த நாமக்கல் நகரத்துல மட்டும் நிறைய இப்ப நகர்ப்புற பட்டாக்கள் வழங்காம இருக்கிறது கூட ஏறத்தாழ இப்ப வருகின்ற சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை நாளைக்கு 500 பேருக்கு இங்க பட்டா வழங்கி இருக்கிறோம். இப்படி இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களுடைய அடிப்படையை பார்த்து பார்த்து தேவைக்கு பார்த்து பார்த்து செய்து வருகிறோம். குறிப்பா நாங்க இந்த 4 ஆண்டு காலத்துல மட்டும் பட்டா இந்த மாவட்டத்துல எவ்வளவு உச்சளவா வழங்கி இருக்கிறோம் என்று பார்த்தால் ஏறத்தாழ 35,000 பேருக்கு மேற்பட்டு நாம் பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறையின் மூலமாக இந்த திட்டத்தை செயலாக்கம் செய்வதிலே நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு கூட்டுறவுத்துறையில ஒரு புத்துணர்ச்சி என்று கேட்டால் இந்த மாவட்டத்திற்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கி அது நல்ல
வளர்ந்த வங்கிக்கு இணையாக இன்றைய தினம் செயல்பட்டு வருகிறது. புதிதாக வைப்பு நிதிகள் அதிக அளவிலே பெற்று மகளிர் சுய உதவி குழுவுக்கு தேவையான கடன்களை இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கிறார். அதன்படி முதலாவதாக பாப்பு நீங்க விட்டு சார், நீங்க பிடிச்சுக்கோங்க. அவங்க கையில கொடுத்துருக்காரு. அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, அப்படி இல்லை, ஒரே நிமிஷம். அட்டையை திருப்பி வைக்கணும். தொடர்ந்து கனகவள்ளி. சார், யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு சார், நம்ம கோஆபரேட்டிவ் சைடு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க சார். கனகவள்ளி கனகவள்ளி அந்த